இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று மே மாதம் 3ஆம் தேதி, பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு ஆசிர்வாதங்களை இயேசுவிடம் இருந்து பெற வேண்டும் என்றாலும் நமது மனதில் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். நண்பர்களே, விசுவாசம், நம்பிக்கை, அது இல்லாமல் அற்புதம் நடக்காது. உங்கள் குடும்பத்தில் நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வரக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஒருவர் இயேசு மட்டுமே. அதனால்தான் இன்று உங்களோடு பேசுகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், நானே உங்களுக்கு நன்மை செய்யும் தேவன் என்கிறார். அது எப்படிப்பட்ட கவலை கண்ணீராயிருந்தாலும் என்னால் அதிலிருந்து உனக்கு விடுதலை தர முடியும் என் மகளே, என் மகனே என்று கூறுகிறார். ஆம் நண்பர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இயேசு நிச்சயம் பதில் தருவார். இயேசுவின் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீர்கள். இயேசுவின் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஆரம்ப திருச்சபையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையையும் அதற்கான ஆவிக்குரிய தீர்வும் எப்படி வளர்ச்சிக்கு காரணமாக மாறியது என்பதை காட்டுகிறது. சீடர்கள் பெருகிய போது சேவையில் சமநிலை இல்லாமல் அதன் காரணமாக முணுமுணுப்பு எழுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பம், வேலை செய்யும் இடம், நாம் சர்வீஸ் செய்யும் இடம், எல்லாவற்றிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவை தவறாக கையாளப்பட்டால் பெரிய பிரிவுகளாக கூட மாறலாம். ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, பிரச்சனை வந்தால் அது ஒரு வளர்ச்சியின் வாய்ப்பு. நாம் குறை கூறாமல் தீர்வு தேட வேண்டும். ஜெபத்தில், ஜெபமாலையில் தீர்வு தேட வேண்டும். எல்லாவற்றையும் நாமே முயற்சிக்காமல் பொறுப்புகளை பகிர்ந்து சரியான நபர்களை குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி நியமிக்க வேண்டும். பிரச்சனை சரியாக கையாளப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில், தொழிலில் வளர்ச்சி உறுதி என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. சரி, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? நம் அடையாளத்தையும் அழைப்பையும் மிகவும் வலிமையாக வெளிப்படுத்துகிறது. இயேசு உயிருள்ள கல் என்று சொல்லித் தருகிறார். மனிதர்கள் நம்மை நிராகரித்தாலும் கடவுள் இயேசு தேர்ந்தெடுத்த உயர்ந்த மூலைக்கல். அதே போல அவரிடம் ஜெபிக்கும் நாம் கூட உயிருள்ள கற்களாக மாறி இருக்கிறோமாம். ஒரு ஆவிக்குரிய இல்லமாக கட்டப்படுகிறோம். நம் வீடும் நம் ஆன்மாவும் ஜெபத்தில், ஜெபமாலையில் கட்டப்பட வேண்டும். இது தனிப்பட்ட விசுவாசம் மட்டுமல்ல, நாம் ஒன்றிணைந்து உருவாகும் முறை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு அடிப்படை அமைக்கிறோம் என்பதே மிகவும் முக்கியம். நம் வாழ்க்கையின் மூலைக்கல் எது? பணமா, மனிதர்களா, சாதனையா? இவையெல்லாம் நிலையற்றவை நண்பர்களே. ஆனால் இயேசுவை அடித்தளமாக வைத்த வாழ்க்கை உறுதியானது. மேலும் நாம் தனியாக வாழ்வதற்காக அல்ல, மற்றவர்களுடன் இணைந்து ஒரு பெரிய நோக்கத்திற்காக வாழ வேண்டும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டும். இயேசு நம் வாழ்வின் அடித்தளம் என்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் இடராது. நீ ஒளிக்கு கொண்டு வரப்படுவாய். நீயே ஒளியாக மற்றவர்களுக்கு விளங்குவாய் என்று இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு சீடர்களின் கலங்கிய உள்ளத்திற்கு ஆறுதலும் தெளிவும் அளிக்கிறார். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு இருங்கள் என்று நம்மிடம் பேசுகிறார். இயேசு தரும் வாக்குறுதி அது நிலையான வாக்குறுதி.
தந்தையின் வீட்டில் அவர்களுக்கான இடம் தயாராக இருக்கிறது என்கிறார். அவர்கள் யார்? நீங்களும் நானும் தான். அது மட்டுமல்ல, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என்னிடம் வாருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். ஆம் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் குழப்பம், பயம், எதிர்காலம் பற்றிய கவலை, சண்டை, சச்சரவுகள், பிரிவுகள், உறவுகள் மத்தியில் சண்டை இருக்கும். அந்த நேரத்தில் நாம் வழி தேடுகிறோம். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது, வழி தேட வேண்டாம், இயேசுவை தேடு என்று. இயேசுவே வழி. நாம் அவரோடு நடந்தால் நம் வாழ்க்கை தெளிவாகும். சில நேரங்களில் நாம் சிலவற்றை பற்றி எப்படி இது நடக்கும் என்று கேட்கிறோம். தோமாவை போல கேட்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுவது, நான் இருக்கிறேன், அதுவே போதும். நம்பிக்கை கொண்டால் உன் வாழ்க்கையில் இயேசு செயல்படத் தொடங்குவார். மேலும் நீ தனியாக இல்லை, இயேசு உன்னோடுதான் இருக்கிறார். வழியை தேடாதே என் மகளே, என் மகனே, இயேசுவை தேர்ந்தெடு. நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் கலக்கம் அமைதியாக மாறும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது தகும். ஆம் ஆண்டவரே, இயேசுவே, ஏதோ இந்த பாஸ்கா காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீதி தவறாமல் குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாழ்ந்து உமது நாமத்திற்கு மகிமை சேர்க்க எங்களை அவ்வழிப்படுத்தும். அப்படியாய் நாங்கள் வாழும்போது உமது வலதுகரம் எங்கள் தலைமேல் இருந்து எங்களை ஆசிர்வதிக்கும். பொருத்தமானதை யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. எங்களிடம் யாழும் பதிநரம்பும் இல்லை என்றாலும் எங்கள் சோத்திர பலிகளால், ஜப மாலைகளால், குடும்ப ஜபத்தால் உம்மை அன்றாடம் போற்றி புகழ எங்களுக்கு நினைவூட்டும் இயேசுவே. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்கு உரியவர். ஆம் இயேசுவே, உம்முடைய வாக்கு நேர்மையானது. உம்முடைய செயல்கள் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு நாளும் அது நிலை குழையாது. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். எங்களிடம் நீதியற்ற, நேர்மையற்ற செயல் ஏதாவது இருப்பின் அவற்றை எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உமது பேரன்பால் எங்கள் இல்லமும் உள்ளமும் நிறைந்து விளங்க ஜெபிக்கின்றோம். தமக்கு அஞ்சி நடப்போரை, தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஆண்டவரே, இயேசுவே, அடியேன் என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். உமக்கு அஞ்சி நடக்கின்ற எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் உமது பேரன்பால் நிரப்பி அருளும். உமது ஆசிர்வாதங்களுக்காக காத்திருக்கும் எங்களுக்கு உமது பதிலை சீக்கிரம் தாரும். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். இயேசுவே, எங்களுக்கு வரும் சிறிய ஆபத்திலிருந்து பெரிய ஆபத்து வரை எங்களை காத்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். பஞ்சகாலத்தில் எங்களை பஞ்சத்தில் விழவிடாமல் எங்களுக்கு உணவூட்டி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் உழைப்பை ஆசிர்வதியும், அதன் மூலம் எங்களுக்கு நிறைவான பலனை தந்தருளும். வாரத்தின் முதல் நாளாம் இன்று இந்த வாரம் முழுவதையும் உமது கரங்களில் ஒப்படைத்து நீர்தாமே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவே. ஆமேன்.